தியேட்டரை பற்றி படிச்சிருக்கீங்களா? ஷேக்ஸ்பியர் அவர் ஒரு விதமான நாடகம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லைங்களா? ஷேக்ஸ்பியர் தியேட்டர் ஸ்டோரிஸ்லாம் படிச்சிருக்கீங்களா? அதுதான் உங்கள் கண்களுக்கு இனிமையாக குளிரும்படி உங்கள் செவிகள் சிலிர்க்கும்படி நாங்கள் காட்டி இருக்கும் நாடகம் என்னவென்றால் 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 சொல்லுங்கப்பா. சொல்றா, நீ சொல்றா. சரி சொல்றேன். 1 மணி நேரத்தில் நாட்டுக்கு ஒரு நாடகங்கள். 1 மணி நேரத்தில் சொல்லுங்க. நாடகத்துக்கு போயிடலாமா? முதல் நாடகமாக காவேரியின் குமுறல். கேளுங்கள் வாணியர்களே, எனது குமுறல் ஒன்றா இரண்டா. உங்களால் நாங்கள் படும் மின்னல்கள், உங்களால் நாங்கள் விடும் கண்ணீர் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை. தெரிந்து கொள்ளவும் நீங்கள் உயரவில்லை. ஆனால் நீங்கள் வரமாவீர்கள். இதை மனதில் கொண்டு வாழ்வு மனிதர்களே, நாங்கள் வாழ்ந்தால் நீங்கள் வரமாவீர்கள். இதை மனதில் கொண்டு வாழ்வு மனிதர்களே. நான் மெல்டா. நாங்க சோழாம்பாளையத்து நகரத்துல இருந்து வரோம். என் நண்பர்கள் சில்டாக்கும் மெல்டாக்கு தான் நன்றி சொல்லணும். சில்டா மெல்டா. ஆமாமா. நான் சாக போறேன். எதுக்குமா? எனக்கு இங்க வாழ்றதுக்கு பயமா இருக்கு. வாழ்றதுக்கே பயமா இருக்குங்க. எப்படி தைரியமா சாக போறீங்க? நாளைக்கும் இதே நேரத்துக்கு ஒரு ரயில் வானத்துக்கு வரும். நாளைக்கு மட்டுமா? தினமும் வரும். ஆனா இப்படி ஒரு பைத்தியக்காரி காலில் குத்துற முள்ள கூட பொருட்படுத்தாம ஓடி போய் சாகரத்துக்காக ரயில் பாதைக்கு போக மாட்டான். சின்ன பையன் நடிச்சாங்கல்ல, அவங்க வந்து எக்ஸ்பிரஷனோட செஞ்சாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஸ்டேஜ் ஃபியரே இல்லாமல் வந்து முன்னாடி வந்து நின்று ஆக்ட் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து ஒவ்வொரு ட்ராமாஸும் ஒரு புது விஷயத்த சொல்லுது. அப்படின்னா அவங்க பண்ண ட்ராமா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு புது விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்குது. நிஜமாவே இருந்துச்சு சார். எக்ஸ்பெக்ட் பண்ணல. பொண்ணுங்களுக்கு நல்ல சேஃப்டியான கண்டென்ட் இருந்துச்சு. ரொம்ப நல்ல பொல்யூஷனும், மரத்தோட பாதுகாப்பு, மரத்தோட பயன் இதெல்லாம் சொன்னாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் முக்கியமாக அந்த பீரியட்ஸ் டைமில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். மரத்தை எப்படி வளர்க்கணும் அதுங்க முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த சூப்பராக எனர்ஜியோட பண்ணாங்க. வேறு 2 குட்டி பசங்க ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ஏரியா சைடு ஊரில் நிறைய மரம் வெட்டுவாங்க. மரத்தை நிறைய அழிச்சிட்டு, அப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா சாக்கடை தண்ணியே ஆற்று தண்ணி கூட கலந்துட்டு அப்படியே நல்லா அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. சொல்லவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாத்துக்கும் புரியுற மாதிரியும் சொல்லி வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் பண்ண மியூசிக் தகுந்த மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணாங்க. சில டீட்டெயிலிங்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அம்மா பண்ண கிராப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், சரியா? ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவாக இல்லை, சிம்பிள் தான். பட் இருந்தாலும் அது எப்படி வந்து எல்லாருக்கும் ரீச் ஆச்சு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். மோர்லேயோ ஃபோன்லேயோ பார்க்குறத விட இங்கே லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ நம்மளால் அதை வேர்ட்ஸில் சொல்ல முடியாது. ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் இங்கே வந்தோம். பட் என்டையர்லி டிஃப்ரெண்ட். எங்களுக்கு உண்மையாலுமே சார் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி உணர்வு பூர்வமாக இருந்துச்சு. ஸோ இதிலேருந்து எங்கள் பசங்க நிறைய எடுத்துகிட்டு போவாங்க. இதிலேருந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குது. உண்மையிலேயே இந்த சின்ன வயசில் அவங்க இது பண்ணுறது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகும். டயலாக்ஸ் பேசுறதாகட்டும், டான்ஸ் ஆடுறதாகட்டும், ரெண்டாவது அவங்களோட
அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே பக்கா கோஆர்டினேஷனோட இருந்துச்சு. ஸோ அந்த காஸ்டியூம்ஸ்லாம் டக்கு டக்குன்னு மாற்றிட்டு வர்றதுலேருந்து எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன சலனம் கூட இல்லை. ஸோ இது 3